என்னடா தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அதாவது பிக் பாஸ் சீசன் 7 கிடையாது, தமிழக வரலாற்றா உலக தொலைக்காட்சி வரலாற்றுகள்லே வந்து இந்த மாதிரி ஒரு மொக்கையான ஷோ வந்து நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. நான்லாம் எங்கள் வீட்டில் எழுப்புறாங்க, எந்திரா டே பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணி எந்திரா அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்படி பார்ப்பேன் பிக் பாஸ் எல்லாம் அப்படி நரம்பு சதை எல்லாம் வச்சு அப்படி பிக் பாஸ் பார்த்துட்டு இருப்பேன். பார்த்து இன்னைக்கு ஏதாச்சும் கண்டென்ட் தேர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் அப்படி மிரட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் எதிர்பார்த்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். எங்கடா கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. நான் 3ஆவது சீசன்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பல சீசன்கள் வந்து அந்த ஒரு நாள் எபிசோடே வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இவ்வளோ கண்டென்ட் இருக்கு, 2 நாள் பேசணும் போலடா அப்படின்ற லெவல்ல எல்லாம் நான் யோசிச்சுட்டு இது பண்ணியிருக்கேன். லிட்டரலாக நீங்கள் சொல்ல போனால் படுத்து தூங்கிட்டேன். எங்கள் வீட்டிலாம் எழுப்புறாங்க, டே பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணலையா, அதுக்காண்டி தான் எந்திரிச்சு வந்தேன். ஒரு கர்மமும் இல்லை, ஒரு ஹேரும் இன்னைக்கு இல்லவே இல்லை. இந்த வாரம் நடந்த விஷயங்களை வேணா பேசலாம். இந்த வாரம் ஆண்டவரே எனக்கே கண்டென்ட் இல்லாமல் நான் தவிக்கிறேன், உனக்கே ஸ்கிரிப்ட் மட்டும்தான் கொடுப்பாங்க, அதை வாட்ச் விட்டு அப்படியே போயிடுவீங்க. ஆனால் வந்து இன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் என்ன படம் பாட போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 நாள் என்ன பேச போகிறாரு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு மெயினான விஷயங்கள் என்ன இருந்துச்சு அதையாச்சும் அப்படியே ஏதாச்சும் பார்க்கலாம். வாங்க ஷோக்குள்ள போயிடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் விஜய் ஷாம். இன்னைக்கு டேவை சொல்ல போனால் ஒரு ஹேர் இல்லைன்னு சொன்னல அந்த மாதிரி தான். அதாவது 75வது நாள், இவ்வளோ நாள் வந்து அந்த பருத்தி மூட்டைகள் வந்து 75 நாள் வந்து எப்படி கடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஆராய்ஞ்சே ஆகணும். ஏன்னா வந்து 75 நாள் அப்படிங்கிறது சும்மா கிடையாது, வந்து அவ்வளோ டஃபஸ்ட் விஷயம். அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பிக் பாஸ் சீசன் 1ல் வந்து 14 பேர் அப்படின்னாங்க, அப்புறம் 16 ஆச்சு, 17 ஆச்சு, 18 ஆச்சு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 23 பேர்கிட்ட உள்ளே போயிருந்தாங்க. இன்னமும் 75 நாள் ஆகுது, இன்னமும் பார்த்தீங்கன்னா 13 பேர் கிட்ட உள்ள இருக்காங்க. மிட் வீக் எவிக்ஷன் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அனன்யா வந்து அது பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருந்திருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு தெரியல. லாங்குவேஜும் புரியல, ஒண்ணுமே புரியல, ஒரு கருமும் புரியாம சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அழகா வந்து வெளில போயிருச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்ப 12 பேர் உள்ள இருக்காங்க. 75வது நாள்ல பாத்தீங்கன்னா 12 பேர் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கிரிட்டான விஷயம் தான். இந்த வாரம் வந்து 2 பேர் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓட்டிங்ல ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் எல்லாரும் வந்து நம்ம நிக்சனை வெளியில அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோவிகாக்கு என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி நிக்சனுக்குமே பண்ணிட்டு இருக்காங்க. கூல் சுரேஷ் நான் அழுதுட்டு நான் வெளில வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செவரேறி குதிச்சா கூட, தலைவனே நீ இரு உள்ள, நாங்க நிக்சனை விரட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்சனுக்கு வந்து யாருமே ஓட்டு போடாம கூல் சுரேஷ் மற்றவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு அவங்க எல்லாத்தையும் வந்து ஸ்டேபிளா நிக்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா நிக்சன்னா லாஸ்ட்டில் இருக்காரு. வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு, இப்போ வரைக்குமே நிக்சன்னா லாஸ்ட்டில் இருக்காரு. இவங்க என்ன வேணா பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் பயமாக கூட இருக்கு. 50% ஓட்டுக்கு மேலே அர்ச்சனாக்கு இருக்கு. மற்ற எல்லாருமே சில்லறையாக தான் ஓட்டு இருக்கு. யாருக்கு வேணா எப்படி வேணா மாறலாம். ஆனால் கடைசி பொசிஷனில் இருக்கிறது வந்து நிக்சன் இருக்காரு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் இருக்காரு, அப்புறம் விஷ்ணு, செகண்ட் வந்து தினேஷ் அவர்கள் இருக்காங்க. டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிக்சனும் கூல் சுரேஷும் அழகா வெளியில் போயிடுவாங்க. ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்னா கூல் சுரேஷ் காப்பாற்றப்பட்டு நிக்சன் வெளியில போயிடுவார். ஆவடிக்கு போயிட்டு ட்ரூ கலர்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு தான் சொன்னோம். நாகார்ஜுனா ஷோலாம் கூட நீங்க டைம் இருந்தா போய் பாருங்க, கண்டிப்பா பாருங்க. அது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காரி துப்புறாரு, துணி துப்புறாரு. உங்களோட ட்ரூ கலர் வெளியில வருது, இதானே உங்களோட ரியல் இது, அது வெளில வந்து சொல்லிட்டு நாகார்ஜுனா கேட்கிறாரு. ஆனா இங்க ஒருத்தர் இருக்கார்ல, உலகநாயகன் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, அது எப்படி நீங்க சொல்லலாம், ட்ரூ கலர் தௌலத், இதெல்லாம் வந்து கெட்ட வார்த்தை. அதாவது சொருவிடுவேன் கெட்ட வார்த்தைகள். அதாவது இது இருக்குல்ல, பூர்ணிமா பேசின வார்த்தைகள் எல்லாம் கேண்டிட் லைட்ல ஆரம்பிச்சு என்னென்ன கெட்ட வார்த்தை பேசினா அடுக்கடுக்கா வந்து நம்மளால சொல்ல முடியும். அது எல்லாமே வந்து கமலோட வீட்டுக்குள்ள பேசுற வார்த்தைகள். ஆனா மற்ற வார்த்தைகள்லாம் பேசினா உங்க தௌலத்து அதெல்லாம் வந்து கெட்ட வார்த்தையா போயிருது. இது என்னடா நியாயம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கண்டென்ட் பெருசா ஒண்ணுமே கிடையவே கிடையாது. 75வது நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இவ்வளவு நாள் கடந்து வந்த பாதையை பத்தி அவங்க பேசிட்டு இருக்கேன். அது மட்டும்தான் இருந்துச்சு ஒழிய மற்றபடி எதுவுமே கிடையாது. முக்காமணி ஷோல வந்து
பார்த்தீங்கன்னா 28 நிமிஷம் ஆடு மட்டும்தான். ஷாம்பு ஆடு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ரிஜெக்டன் ஏதோ வாயில் கூட வரமாட்டேன், கக்கூஸ் கழுவுறதுக்கு ஆடாக போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு நம்மளோட ஸ்பிரிட் இருக்கும்ல, அதாவது இந்த ஷோ பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வைப் இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி கூட வரும். ஒருத்தவங்களை பார்க்கும்போது என்ன இவங்களே பண்ணுறாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்ற எனர்ஜி வரும். என்னோட இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கோவம் வரும், இவங்களுக்கு ஓட்டு போடலான்னு தோணும். அந்த மாதிரி ஒரு கர்மமும் இந்த சீசனில் வந்து அவங்க பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டாஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேவலமாக பண்ண முடியுமோ, ஒரு 1/4 கிலோ அரிசியை வாங்கிட்டு வந்து, அரிசி கூட கிடையாது மண், ரோட்லேருந்து அப்படி போகிற வழியில் அந்த ஈவிபிலே பொறுக்கிடுவாங்க போல இருக்குது, பொறுக்கிட்டு 50 ரூபாய்க்கு ஒரு ஜாடியை வாங்கிட்டு வந்து ஒரு டாஸ்க் நடத்துகிறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ லோ பட்ஜெட்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ லோ பட்ஜெட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் நம்ம காசு செலவு பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு நம்ம ஹாட் ஸ்டாரில் லைவ் உட்காந்து பார்த்துருக்கோம். நல்ல வேளைக்கு நான் லைவ் பார்க்க விரும்பலை. நான் பார்த்த நேரம் எல்லாமே தாலி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதனால் நான் பார்க்கவே விரும்பலை. அதனால் அக்யூரேட்டாக கட் பண்ணிட்டு வெளியில் போயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் இந்த வாரம் கமல் அவர்கள் வந்து என்ன பேசுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாமே ஒற்றுமையாக இருந்துட்டாங்க. ஒற்றுமையாக இருந்தால் எப்படா கண்டென்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒற்றுமையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் பிக் பாஸ் தான் அதை பிரித்து வந்தோம். அதாவது எல்லாத்துக்கும் ஹீரோயின் கேரக்டர் கொடுத்துட்டு அர்ச்சனாக்கு மட்டும் வில்லி கேரக்டர் கொடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு, அதாவது வேற ஏதாச்சும் கண்டென்ட் வந்து இனோவேட்டிவாக கொடுக்கணும், அடிச்சுக்கிற மாதிரி டாஸ்க் நீங்கள் தான் கொடுக்கணும். இப்போ மேரத்தான் வச்சுட்டு நம்ம கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க தான் ஏதாச்சும் யோசிச்சு கொடுத்தா மட்டும்தான். இது டிக்கெட் டு ஃபினாலே பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஃபுல்லாகவே நடக்க போகுது. 3 பேர் வந்து ஒவ்வொரு பாயிண்டோட இருக்காங்க. தினேஷா இருக்கட்டும், நம்ம பூர்ணிமாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்டோட இருக்காங்க. அதனால வெறித்தனமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து டிக்கெட் டு ஃபினாலே வந்து. இல்லை நிக்சன் வேற இருக்காரு. இந்த வாரம் தம்பியை வெளியில் விரட்டிட்டோம்னா ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அடுத்த வாரம் என்னை பொறுத்த வரைக்கும் டபுள் எவிக்ஷனாகவே தான் இருக்கும். மணி ரவீனா வந்து ஒன்னா கூட விரட்டலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த என்ன சீசன்ஸ் இல்லை 5வது சீசன் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ராஜு டைட்டில் சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக விஷயம் பண்ணாங்க. அந்த அக்ஷராவையும் வருணையும் வந்து ஒன்றா விரட்டினாங்களா, அந்த மாதிரி கூட விரட்ட வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி இவங்க எல்லாம் ஃபீல் பண்ணி பேசும்போது கூட நம்மளுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா வந்து அந்தளவு வந்து ரொம்ப உணர்ந்தெல்லாம் வந்து யாருமே வந்து எதுவுமே சொல்லவே கிடையாது. எல்லாம் வந்து கடந்து வந்து இப்படியெல்லாம் ஒரு ட்ரீமுப்பா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு வந்து டச் ஆகிற அளவில் யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. 75 நாள் இந்த பருத்தி மூட்டைகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சில நபர்கள் மட்டும்தான் வந்து இன்னுமே ஸ்போர்ட்டிவாக நல்லா விளாடுறாங்க. அர்ச்சனாவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். தினேஷ் எல்லாம் சூப்பராகவே விளாண்டுட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் ஃபைனல் போனால் இன்னும் சூப்பராகவே இருக்கும். இப்போ வரைக்கும் 12 பேர் வந்து உள்ளே இருக்காங்க. கண்டிப்பாக வந்து வரக்கூடிய நாட்களில் வந்து எப்படி இங்கே ஓட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வாரம் கமலனை என்ன பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.